வெல்கம் டு அவர் சேனல் ஜேகே மெட்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டே டு டே கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான பேசிக் பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பருப்பை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வேணும்னா 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு இதை டைரெக்டாக அப்படியே குக்கரில் ஆட் பண்ணுறேன். குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 4-5 சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி, 4-5 பூண்டு, இது எல்லாத்தையுமே குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சால்ட்டு நம்ம இப்போ சேர்க்க தேவையில்லை, லாஸ்ட்டில் சால்ட்டு சேர்க்கலாம். தென் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 4 to 5 விசில் விடலாம். கேஸ் ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. எக்ஸஸ் வாட்டர் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா வாட்டர் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மசிக்கணும். பருப்பு நல்லா மசிச்சுட்டு இதில் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கணும். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு சூடான ஒயிட் ரைஸில் கீ ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பசங்களுக்கு ஈஸியான டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி டே டு டே கிச்சன் ரெசிபி பார்க்கணும்னா நம்ம ஜேகே மெட்ராஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்.